வீடியோவே நான் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் போடுறேன். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் இதுவே வந்து தொடர்ந்து நடக்கும்போது இதை நான் சொல்லி ஆகணுங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நம்மக்கிட்ட ப்ரமோஷன் வந்தது எல்லாமே ப்ரமோஷன் கொலாபரேஷன் எல்லாமே அவங்களா நம்மக்கிட்ட வந்தவங்க தான். நான் வந்து யார்கிட்டையும் போய் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எதுவுமே நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி கொலாபரேஷன் பண்ணுறவங்க யாருமே வந்து நமக்கு எந்த ப்ராடக்ட்டுமே சும்மா கொடுக்கல. இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கு பதிலாக அவங்க கொலாபரேஷனுக்கு தராங்க. அதனால் வந்து பிச்சைக்காரங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒன்றும் ட்ரீட் பண்ண தேவையில்ல. அப்படி பண்ணுறவங்க நீங்கள் ப்ரமோஷனே கொடுக்க தேவையில்ல. ஒருத்தர் 2 பேராக இருந்தாலும் உண்மையாக வந்து பிஸ்னஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். யாருக்குமே எதையுமே சும்மா கொடுக்கல. நானுமே உங்களுக்கு சும்மா வீடியோ போடல, நீங்களுமே எனக்கு சும்மா எந்த பொருளையும் கொடுக்கல. நான் நினச்சிருந்தா உங்கள் பேஜை டேக் பண்ணி நீங்கள் அமிச்ச வாய்ஸ் நோட்டு மெசேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் அது கெட்டு போய் எனக்கு அந்த சாபம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன். அதுக்காக எல்லாத்துக்கும் நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்கக்கூடாது. கருப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்கிற ஒரு மித்து இருக்கிற மாதிரி நான் கருப்பாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் கிளாஸ் எடுத்தாலும் குத்தம். நல்லதே நினைக்கக்கூடாது. நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நல்லதே நினைக்காதீங்க. யாருக்குமே நல்லது நினைக்காதீங்க. நல்லது நினச்சா நம்ம நடு தெருவில் தான் நிற்கணும். அது இப்போல்லாம் எனக்கு ரீசெண்ட் டேஸாக புரியுது. நானே ஒரு பெரிய டிப்ரெஷன்ல இருந்து தான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தேன். இப்போ என்னோட பெரிய டிப்ரெஷனே சோஷியல் மீடியா தான். இப்பயும் நான் சொல்கிறேன், தப்பான ப்ராடக்ட் எதுவுமே நான் என் வீடியோவில் போட மாட்டேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கேட்குறீங்க, அதுவும் நான் போட மாட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வருது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே. பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான உண்மையான ரிவ்யூ மட்டும் தான் நான் சொல்லுவேன். என்னை நம்பி என் ஃபாலோவர்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா?